தமிழ் சினிமாவின் நகைச்சுவை ஜாம்பவனான கவுண்டமணி தான் கூட நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஏதாவது ஒரு பேரை வைத்து கிண்டல் அடிப்பது வழக்கம். அப்படிப்பட்ட கவுண்டமணிக்கே பேர் வைத்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன, அந்த பேரை யார் வைத்தது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 1970களின் இறுதியில் சினிமாவில் நடிக்க துவங்கி 1980 மற்றும் 1990களில் பல திரைப்படங்களை நடித்து கதாநாயகர்களுக்கு சரிசமமாக உயர்ந்தவர் தான் கவுண்டமணி. 1990களில் இவரின் கால் ஷீட்டுக்காக பல நடிகர்கள் காத்திருந்தாங்க. ஒரு நாளைக்கு பல லட்சம் சம்பளம் என்று பணம் வாங்கிய முதல் காமெடி நடிகரும் இவர் தான். பல நூறு படங்களில் தனியாக காமெடி ட்ராக் செய்து வந்த கவுண்டமணி 1990களில் ஹீரோக்களோடு சேர்ந்து படம் முழுக்க வரும் கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். சத்யராஜ், பிரபு, கார்த்திக், சரத்குமார் என்று பலருடனும் இணைந்து இவர் செய்த காமெடியை சினிமா ரசிகர்கள் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி வருகிறார்கள். இவர்களோடு மட்டுமல்லாமல் ரஜினி, கமல், விஜய், அஜித் ஆகியோரோடும் பல படங்களில் கவுண்டமணி நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்கிறார். செந்திலுடன் இணைந்து கவுண்டமணி நடித்த காமெடி காட்சிகள் பல திரைப்படங்களை ஓட வைத்தது அப்படின்னு சொன்னால் அதை எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்க. கரகாட்டக்காரன் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு காரணம் கவுண்டமணி செந்திலோட காமெடி காட்சிகள் தான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் கவுண்டமணியை சினிமாவில் தூக்கி விட்டவர் பாக்யராஜ் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இந்த ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரர்கள். பாக்யராஜ் சென்னைக்கு வந்து நடிகராகணும், இயக்குனராகணும் அப்படின்னு முயற்சி செய்து இயக்குனர் பாரதிராஜா கிட்ட உதவியாளராக சேர்ந்தபோது கவுண்டமணி நாடகங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் இருந்த கவுண்டமணியை பாரதிராஜாவிடம் அறிமுகம் செய்து வைத்து 16 வயது நிலை படத்தில் ரஜினியோடு வரும் காட்சிகளை நடிக்க வைத்தவர் பாக்யராஜ். அதே போல அடுத்து இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணிக்கு படம் முழுக்க வரும் வேடத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் கவுண்டமணிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வாங்கி கொடுத்துட்டோம், அதே மாதிரி டைட்டிலையும் பேர் போட வைத்து இவர் ஒரு பெரிய நடிகருக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறார் பாக்யராஜ். ஆனால் பாக்யராஜுக்கு அவரை வெறும் மணியாக மட்டும்தான் தெரியுமா. அவருடைய முழு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பாக்யராஜ். பக்கத்தில் இருந்தவங்க கவுண்டமணிங்க அப்படின்னு சொன்னார்கள். இவரும் அப்படியே கவுண்டமணி என்று எழுதி கொடுத்து விட்டாராம். ஆனால் அதன் பின்னர் தான் பாக்யராஜுக்கு தெரிய வந்திருக்கிறது, மணி அவர்கள் நாடகங்களை நடிக்கும்போது இல்லாத வசனத்தை கூட கவுண்டராக கொடுத்து அசத்தி விடக்கூடிய குணம் கொண்டவரான். அதனால அவரை கவுண்டர் மணி அப்படின்னு எல்லாரும் அழைத்து வந்திருக்கிறாங்க. அதனால தான் இவர்கிட்ட சொல்லும்போது கவுண்டர் மணி அப்படின்னு சொல்ல இவரோ கவுண்டமணி என்று பெயர் எழுதி கொடுத்து விட்டார். ஒரு பிழையாக எழுதப்பட்ட பெயர் தான். இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவே கவுண்டமணி என்று நிலைத்து வெற்றி பெற்றதுனால இந்த பேரை அப்படியே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாராம் கவுண்டமணி அவர்களும். தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்த நகைச்சுவை ஜாம்பவனான கவுண்டமணிக்கே பெயர் வைத்தவர் இயக்குனர் பாக்யராஜ் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.